வெல்கம் டு சின்மயி பிரணவ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி அண்ட் கத்திரிக்காய் வதக்கல். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நமக்கு தேவையான அளவு மாங்காய், அதாவது நான் ஒரு 6 துண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டேன், அதை அதில் போடுறேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் 3 பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய்க்கு அப்புறம் அதில் சின்ன வெங்காயம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். புளி, எனக்கு கொஞ்சம் புளி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஸோ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் 1-2 கொரன்னு அரைச்சிக்கிட்டால் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சம்பந்திக்கு அப்புறம் கத்திரிக்காய் வதக்கல். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு அண்ட் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு வெங்காயம், கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை அதில் போடணும். அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை ஆகும்போதே கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதோடு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பெருங்காயம், நமக்கு தேவையான அளவு பெருங்காயம் அதில் போட்டுட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோடனே காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ உப்பு காரம் எல்லாமே அதோட மிக்ஸ் ஆகிக்கும். அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் மேலே நாங்கள் இடித்த பொடி இடித்து வச்சுருக்கோம், அதை லைட்டாக தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி. அது கூட முள்ளங்கி சாம்பாரும் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷல் முள்ளங்கி சாம்பார், மாங்காய் சம்மந்தி, அப்புறம் கத்திரிக்காய் வதக்கல். சூடான ரைஸ், மாங்காய் சம்மந்தி, கத்திரிக்காய் வதக்கல், நல்லா காய்ச்சின நெய் விட்டு மாங்காய் சம்மந்தியோடு மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காய் கறி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். Thank you.